ஒரு ஜாதகப்படி அவங்களுக்கு வீடு எந்த இடத்துல அமையும், அவங்க எந்த இடத்துல வாங்கலாம். உதாரணம் சொல்ல போனோம்னா, அவங்க வீடுங்கிறது பிறந்த ஊர்ல வாங்கலாமா? இல்லைன்னா அவங்க பூர்வீகம்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊர்ல வாங்கலாமா? பிறந்த ஊருங்கிறது அம்மா எந்த ஊரோ அந்த இடத்துல வீடு வாங்குறது. அதே மாதிரி பூர்வீகம் அப்பா வாழ்ந்த ஊர்ல வீடு வாங்குறது. இன்றைக்கு அவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்க, அந்த ஊர்ல வீடு வாங்கலாமான்னு ஒரு நண்பருடைய கேள்வியாக இருந்தது. ஒரு ஜாதகத்துல 4ஆம் பாவகம் வீடுன்னா, அந்த வீட்டோட அமைப்பு எங்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணமா ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்தது. 4ஆம் பாவக சந்திரன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீடுங்கிறது இவங்க இருக்கிற இடத்துல கிடையாது. வெளியூர் சம்மந்தப்பட்டது. கொஞ்சம் தொலைதூரத்துல வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அங்க இருக்கும். இப்போ இவங்க அதாவது தொழிலுக்காக ஒரு இடத்துக்குன்னு வந்திருப்பாங்க. உதாரணமா பெங்களூர்ன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில வாழ்ந்த நபர், சென்னையில இருந்த நபர் வேலை நிமித்தமாக பெங்களூர் போயிருக்கிறாரு. அப்ப பெங்களூர்ல அவருக்கு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குமானா, அவருக்கு அந்த இடத்துல இருக்குது. இந்த வீட்டிற்காக சுப விரயமாக அவர் செய்யலாமானா செய்யலாம். ஒரு லக்னம்ங்கிறது நமக்கு 10 வருஷம். தற்போதைய அவருடைய வீடுங்கிறது அமைப்பு வெளியூரு, வெளி இடங்கள்ல அப்படிங்கிறது இங்க சொல்லணும்.